இன்னைக்கு என்ன கற்றுக்கலாம் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக் மாடல் டே 5 போட் நெக் மாடலில் எப்படி ஸ்கேலப் மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சர்க்குலர் மேக்ஸி நீங்களும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணுமா? நம்ம பேஜில் டிசம்பர் 5 and 6 சர்க்குலர் மேக்ஸிக்கான லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்லேஸ் ஸ்கேலப் மாடல், ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக் எப்படி வரைவோம் அப்படின்னா, ஸோ இதோட மிட் பாயிண்ட் எடுத்து வரைவோம். அதுக்கு முன்னாடி இதோட வித்து 3 இன்ச்சு, ஹைட் 4 இன்ச் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துடலாம். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது 3ம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கர்வ் லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. ஏன்னா இது ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. அதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த டிசைனும் தேவையில்லை. மிச்சம் இருக்கிற இந்த இடத்துல தான் நம்ம டிசைன் வரைய போகிறோம். ஸோ அவங்களோட ஸ்கேலப் எடுத்துக்கோங்க. இது 1.25 இன்ச்சஸ்க்குள்ள ஸ்கேலப்பு. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்கேலப் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி இந்த கர்வ் பக்கம் வரும்போது ஸ்லைட்டாக உங்களோட 2 எட்ஜும் இந்த மாதிரி ஜாயின் ஆகிற மாதிரி வச்சு, லைனில் மீட் ஆகிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சைடு நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கேலப் வந்துடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் போட் நெக் மாடலில் நம்ம ஸ்கேலப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கேலப் நெக். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க சேர்ந்தே வளருவோம்.